ரைட்டு. ஓகே. ஸோ ஆகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆகாஷ் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் வந்து மை ஜேர்னி வித் கஸ்டம் ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டிருந்தாரு. என் ஃபோன் வந்து ஒரு ஐகானிக் ஃபோன் ஃபார் கஸ்டம் ராம் நினச்சி வாங்க முடியாமல் போன ஒரு டிவைஸ் இப்போ கூட இருக்கு, கிடைக்குது, நம்ம பார்ப்போம். சரி. ஹே ப்ரோ, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஷேரிங் மை ஃபுல் ஜேர்னி வித் போக்கோ F1 அண்ட் கஸ்டம் ராம்ஸ் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் டில் நவ். இதில் ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன்டா. இது வந்து யதார்த்தமான ஒரு புரிதல். யாரெல்லாம் வந்து கஸ்டம் ராம் யூஸ் பண்ணாங்களோ, என் ஃப்ரெண்டெல்லாம் விரித்தனமாக யூஸ் பண்ணுவான். காலையில் கால் பண்ணுவேன், நானும் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவன் வந்து நானாவது என்ன பண்ணுவேன், ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற ரோமை பார்த்து செட்டில் ஆக பார்ப்பேன். நான் இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கேன்னா ஸ்டேபிளாக செட்டில் ஆக பார்த்துருவேன். பார்த்துட்டு என்ன ஒன்னா 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி வேணா நான் மாற்ற ட்ரை பண்ணுவேன். அவன்லாம் ஒரு நாளைக்கு 2 ரோமு அந்த மாதிரி. டேய் போடா அப்படின்னு நான் ஆண்ட்ராய்ட் பேக்கப் எடுத்துட்டேன்டா அப்படின்வா. அப்போல்லாம் என்ன ஒன்னா கஸ்டம் ரெக்கவரி வழியா அது நீ வந்து ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ரோமோட டேட்டா பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் மட்டும் கூட பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணலாம். சரி, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ சரியா, அப்போ என்னாச்சு, அவன்லாம் அந்தளவுக்கு பண்ணுவான். இப்போ அவன்லாம் பார்த்தோன்னா கடைசியாக கஸ்டமர் போட்டது எப்படா நான் இப்போ போய் கேட்டேன்னா அது மச்சி ஒரு 8 வருஷம் இருக்கும்ல அப்படின்றான். ஸோ என்ன ஆகுதுன்னா அதே தான் எல்லாருக்கும் ஏஜ் ஒரு பக்கம், அடுத்தடுத்து அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கு, ஃப்ரீ டைமு. ஸோ இதே தான் இப்போ நம்ம நண்பருக்கும். இப்போ கஸ்டம் ராம் யூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் லேக்காக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் அது இருக்கட்டும். ஆனால் இப்போ எனக்கு வந்து இப்பயும் கஸ்டம் ராம்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனால Pixel 3 வந்து நான் கஸ்டம் ராம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் எண்ட் ஆஃப் லைஃப் போன டிவைஸ்க்கும் நம்ம கஸ்டம் ராம் போட்டு லைஃப் கொடுக்கலாம். இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு டைம் வேணும். இப்போ இல்லை ஏதாவது சொதப்பிச்சுன்னு வையன், எனக்கு இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை ட்ரை பண்ணனால, நிறைய தடவை நான் இதுக்கு முன்னாடி கஸ்டம் ராம் போட்டிருந்தனால ஒரு சில ஃபோன்லாம் நான் கஸ்டம் ராம் யூஸ் பண்ணும்போது அவனா திடீர்னு ஃபோன் வாய பொழுந்துரும். சரியா, என்ன அவனா பூட் லூப்ல போயிடும், இல்லாட்டி ஸ்டக் ஆகிடும். ஸ்டக் ஆச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு பதட்டம் ஆகிடும். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போய் தேடணும், வெப் சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும். சிலருக்கு வந்து என்ன ஆகும், என்ன பண்ணணும்னு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியலனா ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிளாஷ் பண்ண ட்ரை பண்ணால் அப்போ என்ன அர்த்தம், உள்ள இருக்க டேட்டா காலி. கரெக்டா? ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ராசஸ். ஆமாம், இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் அது அல்ல, அது என்ன ஆகுதுன்னா ஏஜ் தான் மேட்டர். இப்பயும் லோடர் அன்லாக் பண்ணுறது ஒரு பெரிய பாடாயிருச்சு இப்போ இருக்க ரீசெண்ட் டிவைசஸ். இல்லை எதுலலாம் அன்லாக் பண்ண முடியுமோ இப்போ காலேஜ் டேஸ்லையும் ஸ்கூல் டேஸ்லையும் என்ஜாய் பண்ணலாம்டா. உண்மையாகவே எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எப்போ கிடச்சிது அப்படின்னா காலேஜ் டேஸில் கூட ஆண்ட்ராய்டு பூம் ஆகலையே. நான் காலேஜ் படிக்கும்போது 2006 2010 அப்போ ஏது ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் போன தான் வச்சு. அப்போ விண்டோஸும் கிடையாது. விண்டோஸ் ஃபோன் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ விண்டோஸ் 6 அந்த மாதிரி அது வந்து எப்படி இருக்குன்னா ரெசிஸ்டிவ் டச்சில் உனக்கு விண்டோஸ் 7.5 அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம நோக்கியா உள்ள வருது, லூமியா. ஸோ அது வேற டைம். இவங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அவரோட அனுபவத்தை பார்ப்போம். இப்போ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் பை ஷேரிங் மை ஃபுல் ஜேர்னி வித் போக்கோ F1 கஸ்டம் ராம் காலேஜ் டேஸ். அதனால தான் நான் இவ்வளோத்தையும் சொன்னேன். It all started back in my final semester of college. I had decided to buy a new phone and I remember asking my dad for some cash. He gave it to me and I kept it in my college bag, planning to get the phone that same day. I went to a nearby mobile shop, but they told me that the Poco F1 was not available there. Then the guy said, bro, we have one piece in Velacheri branch. He took me there and like a hero scene, the staff pulled out a Poco F1 664 from under the table and said, here is one piece bro. I bought it right away. இது எப்பனா December 24, 2018. ஸோ அப்போ வந்து ஜேர்னி பிகின் ஆகுது. சரியா, பார்த்துக்க. இப்போ 7 வருஷம் ஆக போகுது இந்த டிசம்பர் தான். ஸோ அப்போ when I came home they had just announced that the next OS version of Poco F1 and I updated it immediately. I was so happy then. At the time I did not know much about custom ROM. I was just enjoying the new device and it felt official. Its official updates. A bit later, I reconnected with a friend from Telegram. The same person I had experimented with the Samsung SMJ700, where we had installed CyanogenROM ROM for fun. He properly introduced me into the world of custom ROMs, showing me bootloader unlock, recovery, kernel and flashing. That's when my real custom ROM journey started. Fast forward panna, I bought my Mi 11X 8GB RAM 128GB storage, globally known as Poco F3, on Jan 28, 2022 through Amazon. Only after purchasing the device, I decided I go through the process of unlocking it and I registered for unlock, waited a mandatory 7 days and then installed my first Lineage ROM on it. This is first F1 la vandu install pannadhu. Adutha the Poco F1 had already been running Lineage OS as my main ROM. I unlocked the Mi 11X later and Lineage OS became my home on this device as well. The official support for the Poco F1 ended with Android 10, but Lineage OS extended it to Android 15, Lineage OS 22.2. For a 2018 device, it's amazing. But on October 11, Lineage released version 23 and dropped support for devices with kernel version below 5. It was emotional, like seeing an old warrior retire. They mentioned that the community might backport to 4.4 to 4.9 kernel, but it still felt like an era ending.
ஈவன் டுடே மை போக்கோ F1 ஸ்டில் ரன்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஸ் அ டெய்லி டிரைவர் அதாவது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஃபோன்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அவருக்கு வந்து போக்கோ F1 மாஸ் பண்ணுது. ஹலோ, போக்கோ F1 இது கிட்டத்தட்ட இப்போ ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு எண்ட் ஆஃப் எரா. ஸோ ஈவன் டுடே மை போக்கோ F1 ஸ்டில் ரன்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஸ் அ டெய்லி டிரைவர் aside of the minor touch issue. The Mi 11X also lost the official support after Android 13, but running Android 15 unofficially it rock solid. அப்புறம் வந்து I have tried several other ROMs, custom ROMs over the years, but none matched Lineage OS in stability and completeness. Every other ROM had issues, broken features or bugs, but Lineage OS felt complete. I also used Xiaomi.eu ROMs long term, but their newer builds now have problems with banking apps. Right now, I am at a crossroad. My F1 feels like a long-serving warrior that's given everything. I am considering my next phone maybe a Tecno model, if something good releases, or a Samsung FE model, which is within 35k budget. Nice. The journey has been emotional and memorable, full of learning, experiment and discovering. No matter what comes next, Poco F1 will always hold a special place in my heart. Akash. Super bro. Nice. ஸோ இது வந்து ஆகாஷ் ப்ரோ மட்டும் சொல்கிறாருன்னு இல்லை, நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன். போக்கோ F1க்குன்னு ஒரு இடம் இருக்குது. போக்கோ F1 வந்து பயங்கரமான ஒரு ஃபோன் தான். F1, Redmi Note 4. ஆமாம், இந்த மாதிரி டிவைசஸ்லாம். ஸோ போக்கோ F1 பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த இடத்துல தான் குறுக்கால ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு, போக்கோ F6ஓட அனுபவம் 1 இயராக. சரியா, ரைட்டு. F6 பற்றியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேட்டா தேவைப்பட தான் செய்யுது. ரிப்பீட்டடாக ஒரு சிலர்லாம் F6 பற்றி டேட்டா கொடுக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நவீன் பிரசாத் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் நவீன், ஒன் ஆஃப் யுவர் லாங் டைம் ஃபாலோவர். இதில் ஒரு சில வீடியோஸு அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஷோ ஹவு இட் பர்ஃபார்ம்ஸ் வெல். அதில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், MX பிளேயர், ஃப்ரீ ஃபயரு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ரு, இவ்வளோ, அதாவது இது எல்லாமே போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. பட் நான் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் கூட லேக் ஆர் ஃப்ரேம் ட்ராப் ஆகலை. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸு கேம் ப்ளே பண்ணும்போது ரெக்கார்ட் ஆன் பண்ணாலே ஹேங் ஆகும். ஸோ ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகாது. அண்ட் மெயின்லி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸையும் 230 GB ஸ்டோரேஜ் ஃபுல் ஆல்ரெடி. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்குன்னு இருக்காரு. F6க்கு வந்து இப்படி போட்டிருக்காரு. என்ன ப்ராசஸர் அது? F6 8s Gen 3. அண்ட் ரீசெண்ட் அப்டேட்டில் HyperOS 2.2க்கு அப்புறமா பேட்டரி பேக்கப் ரியலி இம்ப்ரெசிவ் ப்ரோ. 4.5 to 5 hours SOT while playing games. ஸோ இதெல்லாம் இல்லாமல்னா 5 to 6+ hours வந்து ஸ்டாண்ட் பை ரொம்ப மோசம். அதாவது இப்போது என்னது கேம் ஃபார் மோர் அண்டு 5 to 6+ hours, பட் ஸ்டாண்டு ரொம்ப மோசம். ஸ்டாண்ட் அலோன் வந்து மோசம்னு சொல்கிறாரு. ஸ்டாண்ட் பையில் வந்து 12 to 15% ரெடியூஸ் ஆகிடுமா நைட் டைமில் வித்தவுட் யூஸ். நைட் 100% போட்டு சார்ஜ் போட்டு தூங்கினா மார்னிங் 82% தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி. அண்ட் ஐ வில் அட்டாச் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆன் SOT ஆஃப்டர் ஃபுல் சார்ஜ். ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா கேமரா குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ப்ரோ. என் ஃப்ரெண்டு Realme GT60 யூஸ் பண்ணேன். ஆனால் அவனோட கேமரா அப்டேட்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஃபஸ்ட்டு 2 பேரும் ஃபோன் வாங்கின புதுசில் என் ஃபோனை விட 60 நல்லா இருந்துச்சு கேமரா. அண்ட் நவ் ஹீ ஃபெல்ட் பேட் அபவுட் Realme. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டில் கோலரானனால அப்டேட்டில் தான் இந்த Realme. ஆமாம். ஸோ அபவுட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸு, டிஸ்பிளே சூப்பர், பிரைட்னஸ் இஸ் ஆல்சோ குட். அண்ட் ஏன்னா ஃபார் அவுட்டோர் டு அபவுட் பில்டு குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். பட் ஐ ஹவ் ஒன் டவுட். என் ஃப்ரெண்டு கூட அவன் ஃபோனை செல் பண்ண கேஷிஃபை ஷோரூமில் போனோம். ஆனால் வேல்யூ ரொம்ப கம்மியாக சொன்னாங்க ப்ரோ. ஸோ நான் என் ஃபோனை எவ்வளோ போகும்னு செக் பண்ணேன். அப்போ பார்த்தேன் என் ஃபோனு பெண்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது மிரரில் வச்சு செக் பண்ணால் பெண்டாக தான் இருக்குது. அண்ட் யூஸ்டு ஃபோன் எது செக் பண்ணாலும் பெண்டாக தான் இருக்குது. ஸோ என் டவுட் என்னென்னா, மெட்டல் ஃப்ரேமாக இருந்தாலும் பெண்ட் ஆகுது, லைக் இன் ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லை, பின்னாடி வந்து இப்போ ஃபோனை வச்சு கீழே உட்காந்தோன்னே ஏன் அந்த மாதிரியான ஒரு சில இம்பாக்ட்ல வந்து பெண்ட் ஆகும். இதெல்லாம் இருக்குது. சவுண்ட் அண்ட் ஹாப்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட் ப்ரோ, நோ இஷ்யூ. 1 இயராக யூஸ் பண்ணுறேன். 7 months-ஆ 90% அபோவ் தான் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி கூட என் ஃபோன் லேக் ஆன மாதிரி இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. அண்ட் ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஃபோன் வந்து 4.5 to 5 hours SOT வருது. இதுக்கு முன்னாடிலாம் 3.5 to 4 hours தான் வந்துச்சு. அபவுட் தீம்ஸு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நான் வீக்லி ஒன்ஸ் தீம்ஸ் வேறு மாற்றிட்டே இருப்பேன். ஆமாம், ஒவ்வொரு வாட்டியும் நியூ ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் ஆஃப்டர் சேஞ்சிங் தீம்ஸ். ஸோ ஃபார் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அபவுட் ஃபோன் கேஸு வாங்கினப்போ பாக்ஸில் கொடுத்த கேஸ் தான் ப்ரோ செமையாக இருக்குது. லைக் அதை போட்டால் கேஸ் போட்ட ஃபீலே இல்லை. ஃபோனோட அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அது அவருக்கு பிடிச்சிருச்சு. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா சுத்தமாக ஹீட்டிங் இல்லை ப்ரோ, லைட் வார்ம் மட்டும்தான் இருக்குது. கண்டினியூஸாக 3+ hours கேம் விளையாண்டா கூட. அண்டு இதில் சுத்தமாக ஹீட்டிங் இல்லை. அண்டு சில டைம் எனக்கு டவுட்டாக கூட இருக்குது, போக்கோ தான் யூஸ் பண்ணுறேன் நான், பட் அவுட்டோரில் கேம் ப்ளே பண்ணேன் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஃபோன் மாதிரி தான் ஹீட் ஆகும்.
இப்போதைக்கு யாராச்சும் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு வாங்கலாம்னு சொல்லுங்க ப்ரோ. தே டோன்ட் ப்ரிஃபர் ஃபார் ஐபி ரேட்டிங்கு, ப்ரொஃபஷனல் கேமரா அண்ட் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத பட்சத்தில். ஆமாம், ஏன்னா 12/256 வந்து 21,000க்குலாம் கிடைக்குதுரா. சரியா, அதனால நான் வச்சிருக்கிறது 8/256. பட் நவ் ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் த ஹையர் அண்ட் மொபைல்ஸ் அண்டர் 60K to 80K வித் ஷாமி மொபைல்ஸ் ஒன்லி. இன் ஃபியூச்சர் வாங்கலாம்னு இருக்கேன் ப்ரோ, லைக் ஆஃப்டர் 4 to 5 years. ஆமாம், எண்டு தேங்க்ஸ் யுவர் சேனல். ஏன்னா நீங்கள் போட்ட ரிவ்யூ நம்பி தான் போக்கோ F6 போனேன். ஹைலி ஹாப்பி. ஸோ 2.2க்கு போயிட்டாரு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம நரேஷ்க்கு அனுப்பிடுவேன். ஸோ நரேஷ் வச்சு செஞ்சிருவான். அவ்வளோ இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காரா, நிறைய டீடைல்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் திஸ் மச் ஆஃப் டேட்டா ப்ரோ. ஆமாம், வீடியோலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ மாஸ் அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் டு நரேஷ். லியோதாஸ். நான் எதுக்கு அதை அதிகிட்டு சொல்கிறேன்னு தெரிஞ்சேன், சும்மா தான் வாயில் வருது சொல்கிறேன். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் வீடியோ அண்ட் வேற லெவல் எமோஷனல் வீடியோ. ஆமாம், அப்படி தான் ஆயிடுச்சு இல்லை. நாங்கள் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாரி மெயில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜியால இருந்து அந்த எமோஷ்னலாகவே டச் ஆகிருக்கு. ஏன்னே தெரில, அது ஒரு டைப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரைட்டு, பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரைட்டா, நீங்களும் வந்து போக்கோ F1 இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட நான் என்னாச்சுன்னா ஜிம்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து K20 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தார் நான் ரோட்டில். ப்ளூ கலர், அந்த ஃப்ளேம் ப்ளூ K20 Pro பாப்அப் கேமரா. ஆமாம், அந்த டெக்னாலஜிலே முடிச்சு விட்டீங்க. அது சப்ஜெக்டிவ், அதெல்லாம் வந்து பேச முடியாது. யா, சரிங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவராணி நரேஷ் பத்மநாபன் பார்க்கலாங்க. பை, டாடா. சூப்பர்ரா. சரி, அப்போ என்ன இது, இந்த இதையும் 3 வீடியோ முடிஞ்சது.